ஹலோ வணக்கம். என் அன்பு உள்ளங்களுக்கும் என் செல்ல பிள்ளைங்களுக்கும் வணக்கம். டெய்லி பார்க்குற என் அன்பு செல்லத்துக்கு ரொம்ப 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 நன்றி. என் தங்க பிள்ளைங்க இது பார்த்துட்டு அம்மா அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு உண்மையாக மனசார என்னுடைய அன்போட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் செல்லங்களா. எனக்கு இந்த பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி ஆனதுலேருந்து ரொம்ப பொம்பளை பிள்ளைங்க மேலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்க ஒரு சின்ன விஷயம்னால பொம்பளை பசங்க விட்டே கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி பேசுகிறவன் நான். எனக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா, அந்த கதையை சொல்லிடலாம். நம்ம கதையை சொல்லிட்டா தான் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். என்னடா அம்மா டெய்லி விளையாட போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏதோ மனசில் இருக்கிற சோகத்தையோ வெளியே விட்டுட்டு பாசத்தை வாங்கிக்கலான்னு இருக்கிற அம்மா, புரியுதுங்களா? அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும்போது அந்த முகமே நமக்கு ஒரு டல்லாகி போகுது. என்ன தப்பானது? எவ்வளவோ இப்போ ஓரளவுக்கு தைரியசாலி ஆயிட்டேங்க. ரொம்ப ரொம்ப நொந்து போய் ரொம்ப ஃபீல் பண்ணி தைரியமாக தான் அழுதுதான் இருந்தேன். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆவாவும் எல்லாமே மாறும் இல்லைங்களா, அந்த மாதிரி நானும் மாற்றிக்கினேன். அப்புறம் அந்த வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் இருந்து ஸ்கூலு பசங்களுக்கு எதுக்கு ரோடை தாண்டி விட்டோம், 2 பிள்ளைங்க அப்படியே போவோங்க ஸ்கூலுக்கு. அந்த எங்கள் கொசப்பேட்டையில் மாமா வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா. திருப்பியும் ஒரு 3 வருஷம், அந்த 3 வருஷம் போது பொண்ணு வந்து என் பொண்ணு வந்து 7ஆம் கிளாஸ் போயிட்டான். பையன் வந்து 5ஆம் கிளாஸ் போயிட்டான். அந்த ரொம்ப லோல் போட்டு எவ்வளோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப நான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது பிள்ளைங்களா. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எருக்கஞ்சேரிலேருந்து கொசப்பேட்டைக்கு வந்தோம். கொசப்பேட்டையிலேருந்து மாமா வந்து பார்த்து இங்கே கூட்டின்னு வந்தேன். இங்கே 3 வருஷம் இருந்தோம். நல்லா தான் இருந்தோம். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்வோம். செஞ்சுட்டா எங்கள் வீட்டில் அவரும் சேர்ந்து கூட வீட்டு வேலை செய்வார். பார்த்துக்கோங்க, லீவுக்கு வருவார். 2 மாதத்துக்கு ஒரு முறை லீவுக்கு வருவாங்க. வந்தாலும் அவாப்பா இதை வாங்கிடுவாங்க, அதை வாங்கிடுவாங்க. 2 முறை ஆளுங்க எடுபடி ஆள் மாதிரி வச்சுருப்பாளுங்க. நல்லா வேலை செஞ்சு நல்லா தாங்க அப்படியே போயின்னு இருந்தது. திடீர்னு என்ன ஆச்சு, ஊருக்கு துபாய்க்கு கிளம்புன அப்புறம் என் பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிட்டா. எங்கள் ஜெயந்தி பெரிய பிள்ளை ஆயிட்டா. பெரிய பிள்ளை ஆனா அந்த வீட்டில் தான் முதல்ல இருந்தவளும் இறந்து போனவளும் அங்கே தான் பெரிய பொண்ணானா. திரும்பி இத்தனை வருஷம் அங்கே ஒரு 5 வருஷம், அங்கே ஒரு வருஷம், திரும்பி இங்கே வந்து இவ வளர்ந்துட்டாள, இவளும் பெரிய விளையாட்டா. அந்த எருக்கஞ்சேரி வீட்டில் தான் 2வது பொண்ணு பெரிய பிள்ளை ஆனா. அப்படி ஓரமாக உட்கார வச்சு அது வேலையை அப்படி சிம்பிளாக முடிச்சு விட்டேன். 3வது இவ என் பொண்ணு தானே. இங்கே வந்து இங்கே பெரிய பிள்ளை ஆனா உட்கார வச்சு எல்லாம் சேர்ந்து கொடுத்தன வாசல் அதெல்லாம் சும்மா சொல்லமா நன்றினா செய்தாங்கன்னா அவங்க மறக்கக்கூடாது. அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க தான் வந்து கேசரி கலர்னாங்க, உப்புமா கலர்னாங்க, சட்னி அரைச்சாங்க. ஹவுஸ் ஓனர் தான். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க 2 பேருங்களும். ஏதோ கொஞ்சம் கெட்டக்காரங்க ஏதோ சொல்லி கொடுத்து கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ கேட்டுருவாங்க. அந்த மாதிரி நானும் உழைப்பேங்க நல்லா. அவங்களுக்கு என்ன வேலைனாலும் எந்த ராத்திரினாலும் போய் செய்வேன். வேலை செஞ்சுட்டு அவ்வளோ சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு வருவேன். அவங்களுக்கு நம்ம பிள்ளை பெரிய பிள்ளை அண்ணனும் கூட இருந்து எல்லாம் செஞ்சாங்க. எங்கள் அப்பா இப்போ அவர் உயிரோட இருக்குது. 2வது அப்பா உயிரோட இருக்கார். அவர் வர வச்சு ஒரு 20 பேருக்கு தண்ணி ஊற்றி அன்றைக்கி சிம்பிளாக வச்சு முடிச்சு விட்டேன். முடிஞ்சது அப்படியே 1 வருஷம் ஆகிப்போச்சு. அங்கேயே அது 3 வருஷம் இருந்துட்டோம். அங்கேயே 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அவங்க வீட்டில் வந்து அவங்க அக்கா பையன் போக வந்தான். இவளுங்க தமாஷா தான் விளையாடுவாளுங்க. குழந்தை அதுதான் பொம்பளை பசங்க யார் வீட்லையுமே விடக்கூடாதுங்க. விட்டோம்னா பிரச்சனை வரும். சும்மா போய் இது விளையாடுது. நம்ம ஹவுஸ் ஓனர் தான். இங்கே தான் குழந்தை தாம்பரத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் அம்மா அவரோட ஓனர் வீட்டில் இருந்து பாப்பா பெரிய பொண்ணை விட்டுட்டு பையனை வச்சுக்கின்னு பார்த்தா நெருக்குன்றோம். போயிட்டோம். வீடு காலி பண்ணிக்கின்னு சாமான்லாம் எடுத்துக்கின்னு. இல்லைங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பொண்ணு பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையாடும். ஏற்கனவே ஒரு பொண்ணை நான் வாரி வச்சுட்டேன். இருக்கிறதையும் அழிக்கிறதுக்கு விரும்பலை. தப்பான எண்ணத்தில் பழகுறாங்க, போசுறாங்க. அந்த குழந்தைய வச்சுக்கின்னு நம்ம இருக்க முடியல. அவர்கிட்டே சொல்லிட்டு காலி பண்ணி நேராக போயிட்டேன். நெருக்குன்றதுக்கு போயிட்டேன். வனவாசம் பட்டேன். சீதை வனவாசம் மாதிரி வனவாசம் பட்டேன். பிள்ளைங்க 2 குழந்தைங்க திரும்ப ஸ்கூல் அங்கேருந்து லீவு முடிஞ்சு இப்போ 1 மாதம் லீவு முடிஞ்சு அவளை அங்கே இட்டுன்னு வந்துட்டேன். அங்கேருந்து 2 பேரும் பஸ் ஏறி அமிச்சோம்னா ஒண்டியாக அனுப்ப மாட்டேன். இங்கே இருக்கிறதுக்கே டவுட் எனக்கு. கூடவே போய் உட்காந்து தூங்குவேன். அங்கே என்ன பண்ண மாமியார் வீட்டோட வந்துட்டாங்க. வேலையை விட்டு நின்றுட்டாங்க. மாமியார் வெளியே வேலைக்கெல்லாம் போவானான்னு சொல்லிட்டேன். கோயம்பேடு பக்கத்தில் எங்கள் மூத்தாரை போய் பார்ப்பாங்க, வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து இருப்பாங்க. சரி பிள்ளைங்கள பார்த்து வீட்டில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டேன். வீட்டிலே இருந்தாங்க அந்தம்மா. அப்புறம் அங்கேருந்து காலி பண்ணி தான் நேராக அங்கே போயிட்டு பிள்ளைங்கள ஸ்கூலில் இருந்து ஒரே ஸ்கூல் தான். ஆனால் மதுரை வாயில் எங்கே இருக்குது, திருவேற்காடு பக்கம் இருக்குது. அங்கேருந்து குழந்தைங்க டவுட்டன் வரணும். 2 பிள்ளைங்கள இட்டுக்குன்னு காலையில் பஸ் ஏறினோன்னா அங்கேயே உக்காந்து
பசங்களை ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்கும். அந்த கோவில் செவுத்து ஓரமாக உட்காந்துருப்பேன். ஏன்னா உள்ளே விட மாட்டாங்க, கேட்டு பூட்டிடுவாங்க. கேட்டு திறந்த உடனே பிள்ளைங்களை எட்டுக்குன்னு குடு பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ தூரங்க, 59 திருவேற்காடு போகிற பஸ்ஸு ஃபுல்லாக இருக்கும், ரஷ்ஷாக. போய் பஸ் ஏறி போயிட்டு டெய்லி இதே தாங்க. ஏழாவதுலேயே 8 போய் இந்த 8 முடிக்கணும்ல. 8 முடிச்சு 9க்கு போனேன். 9 படிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், ஒரு வருஷமாக அலைஞ்சோம். என்னால் முடியல, அலையவும் முடியல. அப்புறம் நான் பண்ணிட்டேன், ஸ்கூலை விட்டு அவளை நிறுத்திட்டேன். நீ வீட்டிலே இரு, வயசுக்கு வந்து பொண்ணாகிற அவனை அங்கங்கே அனுப்ப பயமாகுது. எதனா பண்ணி ஏற்கனவே வந்து மண்ணை வாரி சாப்பிச்சிட்டு போனான். அவள் வேறு இருக்கிறது எதனா ஒன்று பண்ணி இது கிறகமும் கொஞ்சம் சரியில்லைன்ட்டாங்க ஜாதகத்தில். குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கெட்ட கிறகம் இருக்கிறது ரொம்ப பயந்துட்டேன். 9ஆவதுலேயே நிறுத்திட்டேன். 9ஆவது போனால் ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லை, அதை பயந்துக்கணும். அங்கே வர ஆரம்பிச்சிட்டான். நான் இல்லாத ஸ்கூலாண்ட வரது பார்க்க தான் ஆரம்பிச்சிட்டான் பையன். சரி பார்த்தேன், அந்த நிறுத்திட்டு ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டு வீட்டிலேருந்தே படிமான்ட்டேன். வீட்டிலேருந்து புருஷாவத்துக்கு அனுப்புவேன். எங்கள் மாமா வீட்டாண்ட போயிட்டு அங்கேருந்து மாமா வீட்டில் வேலை செஞ்சேன்ல, அந்த வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து புருஷவாக்கத்தில் ஜெமினி டியூட்டோரியல் படிக்க சொல்லி ஒரு இடம் இருக்குது. நீ அதாவது 9ஆவது போகாமையே 10ஆவது எழுத வச்சேன். 9ஆவது ஃபுல்லாக படிக்கலை, ஆனால் 10ஆவது எழுதி பாஸ் ஆகிட்டேன். சர்டிஃபிகேட்னா இன்னும் 2 டைமாக எழுதுனேன், 3 எழுதுனேன் சார். மொத்தமாக படிக்க கஷ்டம் இல்லைங்களா? மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு 6 ஞாபகம் இல்லை, 3 எழுதுனேன். எழுதி 2 டைம் எழுதி பாஸ் ஆகிட்டேன். 10ஆவது பாஸ் ஆகிட்டேன். இவனுக்கு என்ன பண்ணேன், சைக்கிள் 2000 ரூபாய் கொடுத்து சைக்கிள் ஹெர்குலஸ் சைக்கிள் வாங்கி என் பிள்ளைக்கு அந்த நெற்குன்றத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் 2 கிலோமீட்டர் இல்லைங்களா, நடக்கணும். அதனால் சைக்கிளில் என்னை உட்கார வச்சு ஓட்ட வருவான் என் பிள்ளை. வந்து பஸ் ஸ்டாண்டை இறங்கிட்டு சைக்கிளை உரமாக வச்சு ஒரு இடத்துல பூட்டிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவேன், என் ரோடு தாண்டணுங்க. ரோடு தாண்டி ஏற்றுப்பா பத்திரமா போய் ஸ்கூல் இருட்டி தாங்க பிள்ளை, பத்திரமா வந்துடு. அம்மா நீ அலையாதம்மா, உனக்கு மயக்கம் வருது, அங்கங்கே விழுந்துடுற, மறாதம்மா, நான் பத்திரமா வந்துடுறேம்மா. 7th போயிட்டேன், என்னை ஏமா இனிமேல் நீ பயப்படுறேன் அப்படின்வான். என் குழந்தைங்கள்ட்ட இந்த ஃபோன் இல்லாத இங்கேருந்து தாம்பரத்துக்கு போவோங்க. ராத்திரியில் தங்கி வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டோம்னா சனிக்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு அனுப்புவேன். இங்கே எந்த வீட்டில் இருந்தாலும் ஃபோனுக்கு அவர் எங்கள் அண்ணாச்சி வீட்டில் போயிடும். அங்கே தான் ஃபோன் நைட்டில் வந்து பேசுவார். பேச பிள்ளைங்கெல்லாம் தூங்கி எழுப்பி விடுவோம். பேசிட்டு படம் டேடி மேலே 2 அவ்வளோ பாசம். அது 3 மாதம் லீவு தான் விடுவாங்க. வருவார், பசங்களை எட்டுன்னு எல்லா இடம் போவார். எங்கே கோயில் குளம் எங்கெங்கே சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 லட்சம் கடனாலே ஆக்கி வச்சுட்டு திருப்பி நான் அந்த கடனை அடைக்கணும். கடை இருக்கிறதுலாம் அடமானம் வச்சு செலவு பண்ணிட்டு ஜாலியாக சொந்தக்காரங்களுக்கெல்லாம் செய்வார். இந்த அக்காவுக்கு அந்த அக்காவுக்கு அண்ணன் வீட்டுக்கு அண்ணி வீட்டுக்கு எல்லாருக்கும் செய்வார். எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பார். எல்லாம் செய்வார். சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வருவார். தைலம் சாக்லேட்டு எல்லாருக்கும் அவ்வளோ சலுகை பண்ணார். ஆனால் நன்றி இல்லாத உறவுகள், அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, நன்றியே என்ன செய்தால் நன்றி இல்லாத உறவுகள் தான். சரி அதோட விட்டாச்சு, அதோட முடிஞ்சது எல்லாமே. போன கையோட சாரி எடுத்து ஒரு பெட்டி ரொம்ப ஒரு 200 புடவை அனுப்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் 5 புடவை 3 புடவை 5 புடவை 3 புடவை சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எத்தனை எல்லாருக்கும் கொடுத்து அந்த அளவுக்கு எதுக்கு சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப வழி அழிச்சாருங்க. கேளுங்க என் கதையை. அப்புறம் நெற்குன்றத்துலேருந்து 2 வருஷம் 9 மாதம் தாங்க. நெற்குன்றத்துலேருந்து 1 வருஷம்னு வச்சுங்களேன். மொத்தத்தில் படிப்புக்கு கஷ்டமாக 1 வருஷம் நெற்குன்றத்துலேருந்து இங்கே வந்து டவுன் படித்தோம். அதுக்கு மேலே எனக்கும் முடியல. அப்புறம் என்ன பண்ண, துபாயில் வந்து இவர் ஃப்ரெண்டு, அவங்க வந்து கொளத்தூரில் வீடு. கொளத்தூரில் தான் வீடு. அந்த கொளத்தூரில் எதுக்கு பிள்ளைங்க இவ்வளோ தூரம் அலையுதுங்க, கொளத்தூர்லன்னா கொஞ்சம் பக்கமாக இருக்கும், இங்கே வந்தால் கொண்டு நாங்கள்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லவும், அங்கே கொளத்தூரில் அங்கே என்ன பண்ண இருக்குன்றதுல எங்கள் நாத்தனார் பையட்டுன்னு போனான் பாருங்க, எங்கள் வீடு பார்த்து வச்சு. அவனுங்க என்ன பண்ணுறான், அவன் நல்ல என் பொண்ணு சின்ன பொண்ணு பேச கொள்ள இருந்து அவன் ஒரு மாதிரி பேசணும், அவன் பிடிக்கல. போகிற இடமெல்லாம் இப்படி தான் வருவாங்க பிரச்சனை. அப்புறம் பார்த்தேன் இந்த இடத்துல பெரிய சண்டை ஆயிடுச்சு. நாத்தனார் பிள்ளைக்கு எனக்கு எல்லாம் சண்டை ஆகி 9 மாதம் தாங்க அந்த வீட்டில் இருந்தோம். 10ஆம் மாதம் காலி பண்ணி யாருக்கும் சொல்லலை. எங்கள் மச்சனை பையனை வர வச்சேன். 2 தெரிஞ்ச பசங்களை கூப்பிட்டு சாமானாக பெரிய டெம்போ ஃபுல்லாக ஏற்றிக்கின்னு நேராக கொளத்தூர் வந்து சேர்ந்துட்டோங்க. அதில் 15,000 அட்வான்ஸு, 3,000 ரூபாய் வாடகை. வந்து கொளத்தூரில் இறங்கி அந்த ஒரு ஹாலு, ஒரு சின்ன கிச்சனு, பாத்ரூம் தனியாக இருக்கும்,
பெட்ரூம் தனியாக இருக்கும். அந்த அளவுக்கு பரவாயில்ல. 3000 ரூபாய் வாடகை. பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பக்கம்தான். அதாவது ஒரு 100 மீட்டர்னு வச்சுங்களேன். 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும். அவ்வளோ தூரம் தான். போயிட்டு நிம்மதியாக இருந்ததுங்க. பையன் வந்து அங்கே வந்து இங்கே 7வது படித்தான், நாங்கள் 8வது படித்தான். அப்புறம் இங்கே வந்து 9வது 10வது ஒரே ஸ்கூல் தாங்க. எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் என் பிள்ளை ஒரே ஸ்கூல் தான் படித்தான். 10வது அந்த குளத்தூர்லேருந்தே போவான். டெய்லி குளத்தூர்லேருந்து பிள்ளை பஸ் ஏற்றி விட்டோம்னா நேரம் 142 பஸ்ஸு. அதை ஏற்றி விட்டோம்னா 240 பஸ்ஸு ஃபுல்லாக வரும். சீக்கிரம் போய் உட்காந்து ஏற்றி விட்டுருவேன். அதே மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து இறங்கும்போது ரோடு பெரிய ரோடு தாண்டணும். ஹைவே 4 பக்கம் ரோடு திரும்ப. எங்கள் மாமியார் பேர மேலே அவ்வளோ கொல்ல ஆசைங்க. அந்த அம்மாவுக்கு போய் உக்காந்து பிள்ளைய கூட்டிக்கின்னு பேக்கை தூக்க விட மாட்டாங்க. அவன் 9th போகிற வரைக்கும் கூட அந்த பேக்கை அந்த அம்மா தான் தூக்கின்னு வருவாங்க. புரியுதுங்களா? 10th போய் கூட என் பிள்ளை பேக்கை அந்த அம்மா தான் தூக்கின்னு வந்துக்கிறாங்க. தூக்கி தோல் மேலே வச்சுக்கின்னு பையன் என் பிள்ளைக்கு போண்டா பஜ்ஜிலாம் வாங்கி கொடுத்து அப்போ அந்த வேலையை விட்டு நின்றுட்டாங்க கூட. நானே வீட்டு வேலை செய்ய முடியலைங்க. 5 வருஷம் வீட்டு வேலை செஞ்சேங்க. சமையல் வேலை, துணி துவைக்கிறது, மொத்த வேலை செய்வேன். எனக்கும் உடம்பு ரொம்ப மோசமாகி போச்சு. சரி இவரை வெளியூர் அனுப்பிச்சுட்டு ஏதோ மாதம் 4000 அனுப்புவார். அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. 4000 5000 அனுப்புவார். அவர் எல்லா செலவுக்கும் போக அனுப்புவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் ஆன. நாளைக்கு மீதி கதை நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கதை. ஓகே, பாய் செல்லங்களா. மீண்டும் ஒரு நல்ல வாய்ஸ் வீடியோ மெசேஜ் பேசுகிறேன் அம்மா பிள்ளைங்ககிட்ட. கேளுங்க. போர் அடிக்குது, அம்மா போர் அடிக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா இருந்தால் கேளுங்க பிள்ளைங்களா. பாய், டேக் கேர். லவ் யூ செல்லம்மா. பாய்.